ஐயா சிறந்த ஆண்ட வணக்கம். ஐயா சிறந்த ஆண்ட வணக்கம். மணி செந்தவள் புலவர் ஐயா சீர்சாவ வந்தீங்க நீங்கள் புந்தியல் திறந்தவாரை புகழ்ந்தீடு நாடகத்து எந்த சொல் குறியிடாமல் நிர்மாண பொருத்தியாள்வேன். என்ன ஒரு புண்ணிய சேத்திரவது கீழ்பெணாத்தூர் நன்னகரத்தில் இருக்கபடியான நாட்டு வழக்கும் உருது மக்களுக்கும் என்னை போல தாய் குழுமங்களுக்கும் எப்படி உமக்கும் அடே கொடி வணக்கம். வணக்கம்மா எமடி அரசாங்கத்தை கொண்டு பக்கத்துல யாரம்மா எதனால இளவரசி அப்படின்ற விளக்கம் தெரியுமா உனக்கு? அம்மா எங்களை கேட்டா எங்களுக்கு என்ன தெரியும்? நீ யாரு, உன் பேரு எல்லாத்துமா எடுத்துக்கோரு முடியா ஆடி சொல்ல ஒரு மேனி திவ்ய பரிமள ஜெகல் மகளமுள்ள தேவி பொன்னுருகி வந்தேன். இது யார் எழுதுனா? அம்மணி அம்மாள். இரண்டாவது பாடி வந்து சொர்ண உருகி மேடி மர்ல பசிகளியாய் தொகை பொன்னுருகி வந்தேன் அப்படி வந்து இது ஒரு நாடக ஆசிரியர். இது நான் எப்படி பிறந்தேன் எப்படி வளர்ந்தேன் அப்படி விளக்க தெரியுமா? எப்படி என்னமா தெரியும்? எங்களுக்கு தெரிஞ்சு பூரா அந்த லைட் கம்பம் ஏதோ மாதிரி தாளம். ஏமா அது எங்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த புடவை கட்டிட்டு வந்து நாங்க ஆடி இருக்க மாட்டோமா? ஆமா எமாடி
கலிங்க தன்னக்கூடிய சுபாக சக்கரவர்த்திக்கும் ரத்தனவளையமையருக்கும் 12 வருஷம் ஒரு மாமக மகவிகளாகவே குழந்தை இல்லை. ஓ புள்ள இல்ல. ஆமா. அப்ப காட்டு ரெண்டு ஒண்ணு தான வரும். சுபாக சக்கரவர்த்தி காட்டுக்கு சென்று பல முனிவரை பார்த்து ஐயா விகளாகவே எனக்கு குழந்தை இல்ல சாமி, நான் என்ன செய்வது அப்படி என்றது முனிவரை பார்த்து கேட்டாராம். அடே சுபாகம் அண்ணா, நாட்டுக்கு சென்று பொல்பரனை போட்டு நீ பொல்லு ஏகம் செய்டா. ஓ பொண்ணு ஏகம் செய்தால் பலன் உண்டு உண்டு அப்படி என்று சொல்லிவிட்டார். நேரா வந்து எங்க அப்பா என்ன செய்தார், எம்மாடி பல்ல முனிவரை கூட்டியே அப்போ பழைய மனிதர்களுக்கு வந்து பொல்லு ஏக செய்து கொண்டிருந்தார் என் தந்தை சுபாக சக்கரவர்த்தி. பொல்போலையில போட்டு ஏக செய்து கொண்டே இருந்தால் இந்த ஏகத்துக்கு வச்சு ஒண்ணுமே புறப்படவில்லை. சாதாரண மானிடன் பூலோகத்தில் ஏக செய்து கொண்டிருக்கின்றான், இந்த ஏகத்துக்கு வச்சு ஒண்ணுமே புறப்படவில்லையே அப்படி என்று தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவயிந்திரனும் இந்திரனும் இருவரும் நகர்வளவானது வழக்கம். வரக்கூடிய நேரத்தில் இந்த ஏகத்துக்கு வச்சு ஒண்ணுமே புறப்படவில்லையே அப்படி என்று இந்திரனும் இருக்கின்றார்களே, இந்த கழுத்துல இருக்க முடியாது இந்த சொர்ணத்தை கழட்டி அந்த பொண்ணு ஏகத்துல போட்டு விட்டார். அந்த பொன்னுடனே போட்ட உடனே அந்த பொன்னெல்லாம் உருகி ஒரு பதும சிலையா உருவெடுத்தது. ஒரு பதுமையா வந்துச்சு. ஆமா. அந்த பதுமைக்கு தேவரெல்லாம் பார்த்து தீர்ப்பு கொடுத்த உடனே குபா 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 என்று கத்தினேன். ஓ குபா 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 என்று கத்தினான். ஆமா குழந்தை. ஆமா. இது ஏகத்துல பிறந்த குழந்தை. ஏன்னா இது தேவருக்கு சொந்தமில்லை. சுபாக சக்கரவர்த்தி குழந்தை இல்லாம இருந்து பொன்னியகத்தை போட்டு பொன்னியகம் செய்தான். அதனால சுபாக சக்கரவர்த்திக்கு தான் இந்த குழந்தை சொந்தம். ஓ சுபாக சக்கரவர்த்திக்கு தான் இந்த குழந்தை சொந்தம் அப்படி என்று இந்த குழந்தையை தூக்கி சுபாக சக்கரவர்த்தி கையில கொடுத்தார். அப்ப நான் எப்படி பிறந்தேன், பொன்னெல்லாம் உருகி ஒரு பெண்ணாக பிறந்த அப்படின்னா பொண்ணு உருகி பொண்ணு உருகி சுபாக சக்கரவர்த்திக்கு எல்லாம் தூக்கி கொடுத்தபடினால் சுபாகணி 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 மாலை சொர்ண மாலை இதை கழட்டி தூக்கி போட்டு அதெல்லாம் உருகி பிறந்தபடினால் சொர்ணமாலா 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 பொண்ணு உருகி சுபாகணி சொர்ணமாலா பொண்ணு உருகி சுபாகணி சொர்ணமாலா டேய் பொன்னுருவி சுபாகணி சொர்ணமாலா பொன்னுருவி சுபாகணி சொர்ணமாலா ஐயோ நான் ஜாகிரதா அம்மா சரி எடுக்கடா ஒரு 100 மூட்டை எடுக்கமா அப்படி அம்மாவுக்கு 3 லாட்டே ராஜு அம்மாவுக்கு 3 குது என்னடா டேய் பேருங்க
பேருமா பொண்ணுருகி சுபாங்கனி ஸ்வர்ணமாலை எனக்கு கரெக்டா வாயில பூருது அவன் வாயில பூராது துணி ஈத்துடுமா ஈமுக்கு போகுது அந்த அளவுக்கு வாய் போச்சு ஏய் பொண்டுருகி 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 ஓ பொன்னுருகி ஆமா நாள ஒரு மினியா கொடுதரோட மகவே என சிறப்பாக வளர்த்து வந்தாய் என் சொந்த தாயார் அறுவை தருவை மக்கை மனதில் செல்லக்கூடிய 4 பருவானத்தேன் அதிக பருவமான பொண்ணாய் விட்டேன் வயசு வந்துட்டீங்க ஆமா கல்யாணம் மட்டும் வந்துட்டீங்க ஆமா பாடகாச்சாலை சென்று வரக்கூடிய நேரத்துல எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு இருவருக்கு சண்டை வந்து விட்டு ஓ சண்டை நடக்குது என்னன்னு ஆண்டே மனசு சண்டை வரும் வயசுக்கான பொண்ணு ஊட்டக்கு வயசுக்கு வந்த பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிடுச்சு நம்ம வச்சிருக்கலாம் அதுக்கு அப்புறம் தோலுக்கு மேல வந்த பொட்டை புள்ளி வீட்டுல வச்சிருக்கலாமா பாக்குறேன் நான் இதான் சொல்லுவேன் அப்படியே கொத்தி தூக்கி போடுவான் எவனா பார்த்து கூட்டி வச்சிருந்தான் இவன் மோக கூட பயிரில எடுத்துட்டு போட்டான் நேத்து ஓடி விட்டா இன்னைக்கு வந்து தாள அடிக்கிறான் தாள அடிக்கிறான் கையில ஏனமான கம்மிட்டு உன் மோவ பக்கத்து வீட்டு பயிரில எடுத்துட்டு ஓடி இல்ல அது இந்த ஊர்ல கேட்டாங்களா கௌரவமா தாள அடிக்கிற அந்த மாதிரி எங்க அப்பா கௌரவம் குறைஞ்சிருக்க மாட்டாரு அது நான் சும்மா மானகட்ட நாய் நானு அப்படி தோளுக்கு மேல பெண்ணு வளர்ந்து விட்டால் எங்க அம்மாவுக்கு என்ன ஆசைனா என் கூட பிறந்த வெள்ளாப்பாக என் தம்பி இருக்கிறான் என் தம்பிக்கு தான் என் பொண்ணை கொடுக்கணும்னு எங்க அம்மாவுக்கு ஒரு ஆசை அம்மாவுக்கு கூட பிறந்த தம்பி ஆச்சு ஆமா நாளைக்கு ஏன் குடிசை கட்டுறது எனக்கு குடிசை கட்டுறது யாரு எங்க மாமா உங்க நான் தான் வெள்ளப்பாவு ஆமா அப்ப எங்க அப்பாவுக்கு என்ன ஆசைனா என் தங்கச்சி பிள்ளை அழகா சிரிக்கின்றான் நான் உட்கார காலத்துல என் தங்கச்சி பிள்ளையா இருந்தா ஒரு எடுக்க பிடிக்க இருப்பா அப்படின்ட்டு எங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை இருவரும் பேசிக் கொண்டிருக்கிற இடத்துல இருவருக்கு சண்டை அப்பா அம்மா சண்டை விடுறாங்க 10 பணம் மேல தாளடிக்கு வர எங்க பயப்படுத்துன்னு தெரியல ஏன் ஞாபகமா வைக்கிற இருவர் தோப்பு கலைப்பில சண்டை விடுறாங்க அப்பா அப்பா சண்டை என்பது தேவை கிடையாது அம்மா பாக்குறவங்க எளிதா பேசுவாங்க எதுக்காக தண்ணிக்கு தாள் அடிக்கிற கம்மியாட்டிலா ஒண்ணு சொல்லுவா அம்மா கேட்டுக்கிட்டா எதுக்கான தண்ணிக்கு அடிக்கிற தண்ணிக்கு தாள் அடிக்கிறோம் இவளா பார்த்து நம்ம குடும்பத்தை இலக்கரமா பேசுவா அம்மா சண்டை தேவையாது நீ என்ன சொல்ற என் தம்பி தான் கட்டிக்கணும் எங்க அம்மா சொல்றாங்க என் அப்பா என்ன சொல்றாங்க என் தங்கச்சி வழிதான் நீ கட்டிக்கணுமா அப்படி என்று 2 பேருமே சொல்றாங்க 2 மாப்பிள்ளை நான் எப்படி கட்டிக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்திக்கு ஒருத்தன் தான் அப்படி இருந்தா குடும்பம் கரெக்டா இருக்கும் அதெல்லாம் யாரு பாக்குறாங்க யாருமா பாக்குறாங்க அத நான் பூரா அப்படியே வாடகை கொடுத்துட்டாங்க வாடகை விடுறானா மாசம் 3500 வருது என்ன பண்ணுவாங்கல்ல மாசத்துக்கு 3500 மீதி எங்க பாத்தியா அதெல்லாம் கரெக்டா வரா பாரு அதுல சர்வீஸ் அதிகம் அப்படி இருவருக்கு சண்டை தேவை கிடையாது அப்பா நீ மாப்ப நீ சொன்னியே உங்க தம்பி வரட்டும் உங்க தங்கச்சி பிள்ளை வரட்டும் இச்சு என்றால் சுடரம் என்றால் இச்சான் சுடவரை சுட்டுங்க 56 தேச மன்னர்கள் வர வேண்டும் 56 அரசர்கள் வர வேண்டும் வந்து அமர்ந்தால் கையில் இருக்கின்றதே மாலை இந்த மாலை எடுத்துக்கொண்டு என் கண்ணிக்கத்த கணவரை நானே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் நானே மாப்பிள்ளை புடிச்சுக்கிறேன் சத்தியமா உங்க மேல சத்தியம் அப்படியே சொன்னேன் எனக்கு புடிச்ச கூட நான் வாழ்வேன் எனக்கு புடிச்ச கூட நான் வாழ்வேன் நீ சொல்லக்கூடாது ஏன்னா எனக்கு பிடிக்கலையா உனக்கு பிடிக்கல விடு நீ பிடிக்கல என் கண்ணிக்கத்த கணவரை நானே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் அம்மா அப்படி என்று சொன்னவண்டு இச்சான் சுரவரை சுட்டினார் 56 தசரம் இருந்தார் என் மாடி சுத்தி முத்தி பார்த்தேன் ஒரு காலத்துல என் மாடி நான் என்ன செய்தேன் ஏன் அப்படி நான் இதான் சுட்ட சொன்னேன் ஒரு நாள் தினத்துல எனக்கு இது ரதம் ஓட்ட தெரியாது இந்த ரதத்தை எப்படி பூட்டுவது நீ பெரிய இடத்து பொண்ணாச்சே சுபாக சக்கரவர்த்தி பொண்ணாச்சே கை பிடிக்க தாதி கால் பிடிக்க தாதி அனைத்துக்கு வீரக்கு தாதி உண்டு கை பிடிக்க தாதி கால் பிடிக்க தாதி எல்லாத்துக்குமே தாதி தாதி அதுக்கு மட்டும் அதோட வந்து அந்த மாதிரி பேசுறேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு டேய் அவசரப்படாதீங்க ரதத்தை பூட்ட எனக்கு தெரியாது ராத்திரி உட்கார்ந்து இப்படி பூட்ட உடனே தம்பி ஓடுது அது மாதிரி வேகமா போயிட்டே இருக்குது ஆமா
ஓடுது 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 ஓடுது. ஐயோ ரதம் ஓடுது அம்மா அம்மா செய்வது அப்படி அப்படி பயந்து தவித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல அப்படி லக்குன்னு பிடிக்கிறது நீ என்னடா ஏன்டா மின்னப்பில் எனக்கு பிடிச்சி பழக்கமா இருந்தா எனக்கு தெரியும் அந்த கவரை எப்படி பிடிச்சி நிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல யார்கிட்ட கேட்டுருக்கோம் நீ நான் புடிச்சு காட்டு பக்கத்துல தான் இருந்தாங்க இங்கிரி பண்ணி அந்த குதிரை ஓடக்கூடிய நேரத்துல அந்த கவரை இழுத்து போடுறதால அந்த குதிரை நிக்கும் எனக்கு தெரியல எனக்கு மில்லு பிள்ளை பழக்கம் குதிரை ஓட்டி டாட்டி எடுத்து நோர் வாட்டி அடிச்சா அது நல்லா கப்பு நின்னுருக்கு வேகம் ஓண்டா பாவி அப்போ ஒரு ஆள் வந்தாரு நல்லா அழகா இருந்தாரு நச்சுல இருந்தாரு கும்முன்னு இருந்தாரு அந்த ஆளு வந்து ரதத்தினுடைய கைய வச்ச உடனே ரதமாகப்படுது அப்படியே நின்றுச்சு இப்படி வந்து இப்படி வச்சாரு அப்படி நின்னுச்சு நின்னுன உடனே திருப்பி எங்க நாட்டு பக்கம் ரதத்தை ஓட்டி விடுறாரு நேரா அந்த குதிரை எங்க நாட்டுல வந்து அது கப்பு நிக்குது என்ன செய்வேன் அப்படியே இந்த ஓரக்கனால பார்த்தேன் வாழ்ந்தாலும் அந்த ஆளை கூட தான் வாழணும் செத்தாலும் அந்த ஆளை கூட தான் சாக வேண்டும் ஒரு நிமிஷம் வாழ்ந்தாலும் சரி அந்த ஆளு கூட வாழ்ந்துட்டு சாவடி அம்மா அப்படி என்று அப்பயே மலைச்சார் நடந்து விட்டேன் மனக்கோட்டை கட்டி வச்சுக்கிறாங்க அம்மா ஆமா சரிம்மா என்னைக்கா இருந்தாலும் அந்த ஆள் வரமாட்டாரா ஏன்னா வருவாரு அப்பா அம்மா சொல்ற மாப்பிள்ளை என்னைக்கா இருந்தாலும் வருவாரு வேண்டாம் வேண்டாம் அப்படி என்னைக்கா இருந்தாலும் இவரை கட்டிக்க வேண்டும் அப்படி என்று ஆசையா இருந்தேன் அப்பாவும் சண்டை விடுறாங்க அம்மாவும் சண்டை விடுறாங்க இதுதான் நம்மளுக்கு சமயம் ஏன்னா 56 தேச வளர்களுக்கு நிர்பந்தாரு பின்னார் அவரு வந்து அமருவார் எப்படி எல்லா மன்னரும் வந்து அமருவார் அவரு வந்து அமருவார் அப்ப நம்மளுக்கு பிடிச்ச கணவரை நம்மளே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான்னு சொல்லிட்டு இச்சா சுரோர்த்த சுட்டு சொன்னேன் என் பாடி சுத்தி வளமா வந்து என் கண்டிக்கத்த கணவர் எப்படி இருந்தாரு தெரியுமா அந்த கால சூரியனை போ காலையில வருகிற சூரியன் தக 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 வேலனே எப்படி தக 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 சூரிய மகன் எப்படி காலையில வந்தா எப்படி பிரகாசமடை பிரகாசமாக அந்த மாதிரி கால சூரியனை போல் அவ்வளவு ஒரு விசித்திரமா எப்படியா அவ்வளவு ஒரு பிரகாசம் ஒளி கொடுக்கவரை பார்த்தா சூரியன் தக 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 வேலனே அம்மா கலர் மானாமா என்னமே தான் சரியான கலர் சுருக்காட்ல சூடி வைக்கிறாங்க பொம்மை வச்சு அந்த மாதிரி இருக்கிறான் கருப்புலி சிம்பிளி ஒரு கலர் சொல்ற பத்தியாவீங்க கலரே இல்ல இவன் எவ்வளோ ஒரு கலர் காட்டுனா அந்த கலர் பாத்தியா அது குறஞ்சு அப்படி அமர்ந்து கொண்டிருந்தான் ஐயோ வாழ்ந்தாலும் இவரு கூட தான் வாழ வேண்டும் கடுதல் அமர்த்த மாதிரி கத்திரி வச்சாட்டா கடமை கல்லாட்டா அமர்ந்திருந்தாரு பிறந்தாளு அவர் ஊரை கேட்கல அவரை பேரை கேட்கல அவர் நாட்டை கேட்கல மாலை இடத்த அவரை கைத்துல போட்டு விட்டேன் சரியாதான் போச்சு ஏன் கேட்க மாட்டீங்க மாலை போட்டான் மாலை போட்ட உடனே தம்பி முத எங்க செல்றோம் சாரே கிடைக்கு எங்க இந்த மாலை போட்ட மழக்கம் பெத்த தாய் தந்தை கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை இவர்தான் என் கணவர் அப்படி என்று ஒரு வார்த்தை கூட சொல்லலடி அம்மா சொல்லாமலே அஸ்லாவத்துல முதல்ல கல்யாணம் யாருக்கும் எங்களுக்கு தான் உங்களுக்கு தான் திருமணம் முடித்த உடனே தாலி கட்ட உடனே மாடி முத எங்க வீட்டுக்கு விளக்கேற்ற இருக்கிற பொம்பளை இருந்த வீடா இருந்தாலும் சுத்தம் செய்வாங்க அப்படி என்று வீடு வாசல்லாம் பெருகிட்டேன் குடிக்க தண்ணி வேணும் முத தண்ணி தான் கொண்டு வர
சொல்லுவாங்க. ஆமா எங்க அத்தனைக்கிட்டாங்களே காந்தாரி காந்தாரி. பாடி கொலைக்கரைக்கு சென்று ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. ஓ தண்ணி எடுத்துட்டு வா. நேரா கொலைக்கரைக்கு சென்று தண்ணி மூட்டி கரமலை வச்சுட்டேன். பாத்துக்க. இந்த தண்ணி எப்படி தூக்குவதுன்னு எனக்கு தெரியல. தாயா என்னாச்சு தண்ணி? நான் யாரு? சுபாக சக்கரவர்த்தி பொண்ணு. ஓ நீயோ பெரிய இடமாச்சே. ஆமா என்ன தண்ணி தூக்கினா அது எப்படி தூக்கணும்னு உனக்கு தெரியும். தெரியும். இந்த தண்ணி எப்படி தூக்கி இடுப்புல வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்ன செய்வது அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்தா வயலாத்தி பெண்களை எல்லாம் என் நாட்டு பொம்பளைங்க எல்லாம் வந்திருக்காங்க. தண்ணி தூக்க வந்தாங்க. எம்மா செத்த ஒரு கை போட்டு தண்ணி கொஞ்சம் தூக்கி விடுங்களம்மா. தண்ணி கொஞ்சம் தூக்கி விடு அப்படி என்று சொன்னேன். எம்மாடி இங்க வந்திருக்கிறியே இவ்வளவு பிரகாசமா இருக்கின்றே இவ்வளவு அழகா இருக்கின்றே பெரிய இடத்து பொண்ணு மாதிரி தெரியுது. மஞ்ச கசங்கள மாலை கசங்கள இவ்வளவு ஒரு விசித்திரமா இருக்கின்றே நீ யார்? நீ யாரு அப்படி என்று கேட்டா நான் பெரிய சொல்ற மாதிரி சுபாக சக்கரவர்த்தி பொண்ணு நானே. ஓ சக்கரவர்த்தி விட்டு பொண்ணு நானே. எப்படி கலிங்கதேசன் வரக்கூடிய சுபாக சக்கரவர்த்தி மகள் நான் தான். என் பேர் பொன்னூரி அம்மா. ஓ பொன்னூரி அப்படின்னு தண்ணி இப்படி தூக்குறாங்க பாரு. அப்ப இந்த கழுத்துல இப்படி தாலி பார்த்தாங்க. ஓ தாலியா என் மடி மாலை கசங்கள மஞ்ச காயில இந்த தாலி கட்டி வந்துக்கிறியே இங்க வந்திருக்கிறே நீ யாரு? ஓ யாரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்துக்கிற அப்படின்னு கேட்டார். கேட்ட உண்டி என் மடி அங்கதேசன் வரக்கூடிய கர்ணவேஷங்கள மாலை இட்டு வந்திருக்கிறம்மா அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அடி பாவி, அடி பாவி, அடி சட்டாளி, சண்டாளி, அடி துரோகி, அடி மோசக்காரி. ஏம்மா என் பேரு அவங்க கேக்குறாங்க. ஈடு பட்டு விட்டுதாடி. நாங்கெல்லாம் யாரு? வயலாத்தி பெண்கள் ஐயர் வைக்கக்கூடிய இடத்துல அவன் ரதியன், கம்பாலன், சுதப்பவன், குதிரைக்கு கொல்லுவில வைக்கிறவன், தேர்வட்டில் மகளால் வைக்கப்பட்டவன் அவன். அவன் ஒட்டாட்டி நீங்க குளத்துல அடி வைக்க தகுமா? அப்படி அடிப்பாரி, அடி சண்டாடி, இழிவுபட்டு விட்டதடி குளமெல்லாம் இழிவுபட்டு விட்டதடி. அப்படி என்ன அடியோ அதை அடித்து என்ன பிடிச்சி என் குளத்தெல்லாம் உடைச்சி எனக்கு பிடிச்சு தள்ளி விட்டார்கள். அடப்பாவி, அட சண்டாளா, ஒரு வார்த்தை நான் மாலை போடக்குள்ள ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா உங்கடுத்த நான் மாலை போட்டிருக்க மாட்டேன். பாவி, இனி உங்ககிட்ட ஒரு நிமிஷம் வரக்கூடாது. நேரா எங்க தாய் வீடு போற நேரத்துல அந்த ஆளுக்கு செய்தி கேட்டு ஓடியாரு. வந்து அடியே பொண்ணுருவி நெல்லு இதற்காக போற என்ன காரணம்? அடப்பாவி, அட சண்டாளா, என் வாழ்க்கையை கெடுத்தாயடா சண்டாளா, என் வாழ்க்கையை கெடுத்தாயடா சண்டாளா பாவி. அடப்பாவி, அட சண்டாளா, போவோம் நல்லா இருப்பியா? என் குடும்பத்துல கோலை ஊட்டி கோழி விட மாட்டேன். நல்லா இருப்பியா? டீ குடிச்சிட்டு வரேன். முன்னாடி அங்க உட்காந்துக்கிறா பாரு. அது உட்காந்துக்கிறா பாரு. டேய் நல்லா இருப்பியா? என் வாழ்க்கை பாவி, அட சண்டாள துரோகி, ரவியன், கம்பாரன், சூதப்பகவன், குதிரைக்கு கொல்லுமில வைக்கிறவன், தேர்வட்டின் மகனை சொல்லியிருந்தா உன் கடத்துல இந்த மாலையை சத்தியமான போட்டிருக்க மாட்டேன். எனக்கு இன்னைக்கு தெரிஞ்ச பத்தி தெரியலையே. ஏன்னா மாலை போட பாவி ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா என் மாயனுக்கு மாலை போடாத, நான் ஈடுகொளத்தவன், ரவியினால் வளர்க்கப்பட்டவன், நான் சூதப்பகவன், குதிரைக்கு கொல்லுமில வைக்கிறவன், நான் தேர்வட்டியின் மகன். அம்மா எனக்கு மாலை போடாதுன்னு சொல்லியிருந்தா கழுத்து அந்த மாலை போட்டிருக்க மாட்டேன். இன்னைக்கு பால் ஆக்கி விட்டாட பாவி. உங்ககிட்ட இனி ஒரு நிமிஷம் வாழ மாட்டேன். இந்த மாலையை அவுத்து அந்த ஆளு முகத்தை வீசிட்டு எங்க சென்று வரக்கூடிய யாருக்கு அப்படி சகரன் பாட்சா துரோகிட்ட ஐயா இந்த மாதிரி என் வாழ்க்கையை தொலைத்து விட்டேன், நான் எப்படி வாழ்வது? அண்ணி முத எங்க வீட்டுக்கு விளக்க தந்திருக்கிறீங்க. மின்னேறி சொல்லுவாங்க, மின்னேறி எப்படி போதோ அப்படிதான் பின்னேறி வருமா? எங்களுக்கெல்லாம் உண்ட கல்யாணம்
போகாம இருக்குது. நீங்க விளக்கத்தை வந்து நீங்க வீட்டை விட்டு போயிட்டீங்கன்னா பாக்கிறவங்களை எழுதி சொல்லுவாங்க, எங்களுக்கு கொண்டு தர மாட்டாங்க. அப்படி என்று அஸ்லாமத்துக்கும் அக்தேசத்துக்கும் ஒரு மரமாகவே ஒரு மாளிகை ஏற்படுத்தி தருகின்றேன். எப்படி மாளிகை வீடு கட்டி கொடுக்குறேன், அந்த வீட்டுல நீங்க அமர்ந்துருங்க, அதுல நீ காலை கழுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி விட்டார். நாளுக்கு நாள் 3 மாசம் ஆயிடுச்சு. தம்பி எங்க அத்தை இருக்கிட்டாங்களே காந்தறிய காவலுக்கு வச்சாங்க. 3 மாசம் ஆன உடனே எனக்கு தலையா சுத்துது, காந்தியா வருது, எனக்கு மயக்கம் வருது. ஐயோ தலை சுத்துது, கிருகிரு வருது, மயக்கம் வருது. அப்படி நாளுக்கு நாள் உடவாகப்பட்டது அம்மா, நிலத்தாக முடியலடி அம்மா. ஆமா அப்படியே மாங்காய் சாப்பிடணும் போல இருக்குது. சாம்பல் சாப்பிட மாதிரி இருக்குது. சளி அப்படியே போயிட்டு அப்படியே அடிக்குது. நிக்க முடியல. அத்தை என்ன ஆச்சுன்னு தெரியல. அத்தை எனக்கு பாரு கத்துன்னு சொன்ன உடனே கை பிடிச்சு பார்த்து கை பிடிச்சு பாக்குறாங்க முடிய சண்டைக்கு வர போறாங்க. அங்க உட்காந்துக்கிறவங்க எங்க ஏன் அங்க என்ன பண்ணாங்க? அப்படி எவாடி கையை பிடிச்சு வந்தோடனே இருக்கு சந்தோஷம் அம்மா, பத்த விட்டு கர்ப்பவதி இருக்கிறடி அம்மா, நீ மாசமா இருக்கிறன்னு சொன்ன உடனே அத்தை எனக்கு ஒண்ணுமே புரியல. மாசமா இருக்கிறதா என்ன? பங்குனி மாசம் சித்திரை மாசம் கிடையாது. ஆமா புள்ளதான் கேக்குற என் வவுறு பெருசாக்குது. பண்ணீங்க நீங்க என்ன அத்தை பண்ணீங்க? உங்க அத்தையா உனக்கு புள்ள கொடுப்பாங்க. ஒரு ஆணு பெண்ணு பண்ண சொன்னதா ஒரு குழந்தை பிறக்கும். எங்க அத்தையும் நானும் தான் அரவணை வந்து கொண்டிருந்தோம். நான் எப்படி கர்ப்பவதியான அப்படின்னு தவிச்சு கொண்டிருக்கிறேன். அடி பாவி, அடி சட்டாளி. எங்க அத்தை ஓட்டம் ஓடி துரியோதன கிட்ட சொல்லி அந்த துரியோதன வந்து கேட்டார், மைத்ரா எனக்கு எதுவும் தெரியாது மைத்ரா, இது காரணம் எனக்கு ஒண்ணுமே புரியல. அடி பாவி, அடி சட்டாளி, எங்க குழந்தை கெடுக்க வந்தாயே. நான் முத விளக்கேத்த வந்தேன். எங்க வீட்டை விட்டு நீ போக கூடாது என்று உனக்கு ஒரு அரவணை ஏற்படுத்தி கொடுத்தி உன்னை எங்க தாயா இருக்கும்படி எனக்கு காந்தரியை காவலுக்கு வைத்தோ. இந்த மாதிரி பதிட்டியே தெரியாத புள்ளி வாங்கி வந்துட்டாடி. அப்படி என்று அடியோதரம் அடிச்சு துரியோதனா துச்சோரை விடுத்து, டேய் அவ அக்கினியில பிறந்தவள், அவளை அக்கினியை முட்டி அக்கில தூக்கி போடுறான். அவன் உயிரோடதான் இருக்கக்கூடாதுடா. ஆமா அவனை தூக்கி போட்டு கொளுத்துறான். தூக்கி போட்டு சொன்ன உடனே மாடி அக்கினி மூட்டி தூக்கி போற நேரம் அந்த நேரத்தில் நிறுத்துங்கப்பா அப்படின்னு வந்தான். ஆமா எங்க மாமா வந்து சொன்ன உடனே இந்த குழந்தைக்கு கர்ணம் தான் தினந்தோறும் குண்டூரி அரண்மனை வழியாகவே நான் நதிக்கரை சென்று சூரிய நமஸ்காரம் செய்வது வழக்கம். அன்ற தினத்துல குண்டூரி அரண்மனை வழியா போகக்கூடிய நேரத்துல குண்டூரி அரண்மனையில இருந்து கர்ணை வெளியே வருவது நான் கண்ணால கண்டு கண்ணால பார்த்து அப்படி என்று சொல்லிவிட்டார். அட பாவி, அட சண்டாளா, அன்னைக்கு எனக்கு தாலி கட்டக்குள்ளேயே நான் அசிங்கப்படுத்தினேன். இப்பேரை விட சபையில எளிய ஆக்கி விட்டியே. இந்த குழந்தைக்கு காரணம் நான் தான் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா அப்படி என்று அந்த இடத்துல அவனை கேள்வி கேட்டிருக்கிற நேரத்துல அங்கே எனக்கு அழகான எப்படி ஆண் குழந்தை அவதரித்த என் பிள்ளைக்கு விஸ்வகேதி என்று பேரை சுற்றி. ஆமா அந்த ஆளு முகத்துல இது வரைக்கும் நான் முழிக்காமலே இருக்கின்ற 11 வருஷமா. நான் பாக்கல, என் முகத்தை அவர் கிடையாது. என் குழந்தையாலதான் தண்டனை இருக்கின்றோம். எனக்கு சீது நாம கொடுத்தாங்களே சுந்தர தாதி, அவ்வளவு நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். என்ற தினத்திலே உடம்பெல்லாம் ஒரே ஆயாசமா இருக்கின்றது. அதனால ஓட்டோட்டமா சென்று சுந்தர தாதி இருந்தா அடுத்தோடியா பொன்னூர் அம்மா சுந்தர தாதி கல்யாணக்காரியோ சுந்தரராஜ் தர்பார் கதை தொடரும்.
அது பையன் அது வீடியோ ஓடினாங்க போய் டைம் குழம்புல